ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது நிச்சயமாக எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு வீடியோ. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி, உங்கள் தலையில் ஓடுற வெள்ளை அரக்கர்கள், அந்த வெள்ளை அரக்கர்கள் யாருன்னு இந்நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பேன், லைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த பேன்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பேன் அப்படின்னாலே நமக்கு கருப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினைவுக்கு வரும். இங்கே நான் சொல்ல போகிறது இந்த வெள்ளை நிற பேன்களை பற்றி. நம்ம தலையில் வெள்ளை வெள்ளையாக கண்ணாடி போல் மின்னக்கூடிய அந்த குட்டி குட்டி பூச்சிகள் இருக்குது இல்லைங்களா? அந்த குட்டி குட்டி பூச்சிகள் தான் பேன்கள். அதுதான் வெள்ளை நிற பேன் அப்படின்னு சொல்கிறேன். இது நம்முடு அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு அழகாக தெரிஞ்சாலும் இதோட வேலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்து விட்டுரும். இந்த வெள்ளை பேன்கள் உண்மையாகவே முதிர்ச்சி அடையாத குட்டி குட்டி பேன்கள் தான். அந்த இளம் பேன்களை நிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இது உங்களுடைய மண்டை ஓட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கு கூர்மையான வாய் இருக்கும். அந்த கூர்மையான வாயால் தோலை தொலைச்சி அந்த ரத்தத்தை உறிஞ்சிடும். ரத்தத்தை குடித்த அந்த ஒரு சில வினாடிகள், ஒரு சில நொடிகள்லேயே அந்த வெள்ளை நிறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பு நிறமாக மாறும். அதை நம்ம வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். இது ஒரு திகில் படத்தில் வர மாதிரி நிஜமாகவே அந்த குட்டி பேன்களை ரத்த காட்டேரிகள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேகமாக ரத்தத்தை உறிஞ்சிரும். இந்த குட்டி பேன்கள் ஒரு நாளைக்கு 5 முறை வரைக்கும் ரத்தத்தை ருசி பார்க்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி குட்டி பேன்கள் எல்லாம் ஒரு வாரத்திலேயே முட்டையிடுற நிலைக்கு பெருசாக வளர்ந்துருமா. உங்கள் தலையில் அரிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இந்த வெள்ளை நிற இந்த மினி ரத்த காட்டேரிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுங்களோட ராஜ்யம் நடந்துட்டுருக்குன்னு தான் அர்த்தம். இதை ஆரம்பத்திலேயே நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய தலை முழுக்க இது எல்லாம் பரவிடும். அதனால் இயற்கையான முறையில் இல்லை சீப்பு போட்டோ இல்லை ஈர்க்குழி போட்டோ ஈத்தி அந்த மாதிரி உங்களுடைய தலையை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். வேப்ப எண்ணெய் அந்த மாதிரி கூட நம்ம தடவலாம். சரியான மருத்துவ சிகிச்சையை உடனே எடுத்துக்கணும். நீங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.